நான் ஒன்னும் உட்கார்றதுக்கு சாப்பிடறதுக்காக வரல. பின்ன எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்ப போட்டோ எடுத்தீங்க குடுக்கிறதுக்கு? அட்வான்ஸா தரல? நான் என்ன போட்டோவா கேட்டேன்? கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறேன்டா. உங்கள சார் அவன ஏடா என்ன ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப திமிரா வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் தெரியல உனக்கு. அவன் சின்ன பையன் மாதிரியா நீ நம்ம பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. பாஸ்கர் போ. எங்க போறது? போய் அவன் நல்ல ஐஸ் வச்சு கூலி சாடா. போ. நீங்க உட்காருங்க சார். அவனுக்கு சின்ன பையன். ப்ளீஸ் இந்த ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. சார் கொஞ்சம் பொறுங்க சார், உங்க காசை கொடுத்துறேன். இப்படியே தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கை காசைவா கொடுத்தேன்? ராமகிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீங்க என்ன சும்மாவா கொடுத்தீங்க? அவன் 2 வட்டிக்கு வாங்கி என்கிட்ட 10 வட்டி கேக்குறீங்க. என்னமோ பெருசா அளக்குறீங்க. இங்க வா. என்ன வட்டிக்கு வாங்கும் போது எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்லன்னு கையில காலில் விழுந்து காசு கேட்டீங்களா? ஆமா. அந்த காசை திருப்பி கொடுறான் நாய. நாயா? நாய் தான்டா. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இரு. என்ன? நீ பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர்ல என்ன? ஒருத்தன் தண்ணுக்குள்ள போய் 1 மணி நேரமா வெளியே வரல சார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? இது ஆச்சரியமா? எங்க தாத்தா வங்காள வரியோட கடல்ல விழுந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னும் திரும்பி வரவே இல்ல. இது ஒரு நியூஸா? வாங்கின காசை குடுறா. ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூஞ்சில எச்சிய கறி துப்புவாங்க. துப்புட்டு ஒரு தடவை இல்ல 4 தடவை துப்புட்டு அப்பவாவது அறி வருதான்னு பாப்பா. பணத்தை குடுறா கழுத. சார் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவுதான் தரணும் சார் அதை சொல்லுங்க. அசல் 10, வட்டி 30, ஆக மொத்தம் 40. அவ்வளவுதான் சார். வீட்டுல போய் நான் எழுதி கொடுத்த பத்திரத்தை எடுத்துவாங்க. உங்களுக்கு பணத்தை இப்பயே பேசல் பண்ணிடுறேன். பத்திரமா? நம்ம தான் பத்திரமா எழுதிக்கலையேடா சார். அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்போ 4 பேராச்சும் பாத்துப்பாங்களா சார்? அவங்களையாச்சும் கூட்டி வாங்க சார், நான் கொடுத்துறேன். 4 பேர்த்த எங்கடா கூட்டிட்டு வர்றது? நடுராத்திரி 12 மணிக்கு தனியா வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாம் தூங்குற நேரத்தில் கேட்டீங்கடா. அப்ப நீங்க எனக்கு பணம் கொடுக்கறப்ப யாருமே பாக்கல? ஆமா. நான் எழுதி கொடுத்த பத்திரமும் இல்ல? ஆமா. மொத்தத்துல எனக்கு சாட்சி இல்லையா? ஆமா ஆமா. யாரா நீ? இது யார் நீ? Who are you? பாவி, என் ரூட்ல வந்து என்னையே கவுத்துட்டிய. இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் இங்க பாரா, எனக்கு 1000க்கு புடுங்க இருக்கும்டா. நான் பணம் கட்ட நீ கொடுத்துறதா? நானும் ராத்திரி வந்து கேட்கும்போது உனக்கு தெரியாது நான் திருப்பி தர மாட்டேன்னு. பணம் இருந்தா மட்டும் பத்தாதா? ஆனா பாதுகாக்க மூளை வேணும்டா. மூளை போடா வெளிய. சூச்சுமி உள்ள யாரும் இல்லையா? சூச்சுமியா? ஏண்டா அறிவிட்ட மூதேவிக்கு பிறந்த மூதேவி ஆளாமையா கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு 2 பேரும் உட்காந்துருக்கா. ஆமா நீ யார்? நீ எங்க இருந்து வர்ற? பிச்சைக்காரன். பிச்சைக்காரனா? ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? நடு ஸ்டுடியோக்குள்ள வந்து நிக்கிட்டு என்ன தனாவட்டா பேச பச்சாவே? இங்கதான் நல்லா எடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். எது பிச்சையா? ஓட்டோங்க. ஏன் இலக்கில நிக்க போறியா? அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஃபாரின் போனோம். ஃபாரினா? ஏ ஃபாரின் நாங்களே பாக்கறடா. ஆமா ஃபாரின் நீ எதுக்கு போற? அங்க போய் பிச்சை எடுக்கதா? ஏன் இந்தியா உனக்கு அவ்வளவு காலமா போச்சா? அட என்னங்க இந்தியா, இங்க வரவு கம்மி, செலவு அதிகம், அது இல்லாம போட்டி போறாம வேற. மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு போய் $4 பிச்சை எடுத்தேன்னு வச்சுங்க, அங்க பிச்சை எடுக்கிற பணக்கார பண்ண கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். இத்தனை நீ கூட இருந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு யோசனை நீ சொல்லி இருக்காது. ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்க அறிவு உனக்கு இருக்கா? செத்து வைக்க இப்பயே 2 பேரும் போய் பிச்சை எடுப்பா. அவசரப்படாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதையே ராசியான தட்டு கொடுங்க. ஏரோப்ளேன் டிக்கெட் எடுக்க காசு வச்சிருக்கியா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஏர்போர்ட்ல பிச்சை எடுத்துக்குவேன், அதுவும் பத்தலன்னு வச்சுங்க, பறக்கிற பிளைட்லயே பிச்சை எடுத்துக்குவேன். பறக்கும் பிச்சைக்காரனா நீ? சரி சரி சீக்கிரம் போட்டோ எடுங்க, நான் அவசரமா மினிஸ்டர் வீட்டுக்கு போனோம். மினிஸ்டர் வீட்டுக்கா? ஏன் அங்கேயும் போய் பிச்சை எடுக்குதா? டேய் ஏண்டா உன் கெட்ட கேட்டுக்கு ஃபாரின் பிளைட் மினிஸ்டர் வீடு போட்டோவா? உனக்கு இப்ப போட்டோ தானே வைக்கணுமா? போட்டோ தானே ஒரே கணேசா. கணேசா யோ கணேசா. அவரு வீட்டுல இல்லீங்களே. இல்லையா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வேலைக்காரி சொல்லிட்டு போறா. இல்லங்கறீங்க? அவரு குளிச்சிட்டு அப்பவே வெளியே போயிட்டாருங்களே. எது வெளியே போயிட்டாரா? நான் இங்கதானே நிக்கிறேன். என்ன தாண்டி அவர் எப்படி வெளியே போக முடியும்? அவரு எப்பவுமே வாச வழியா போறது இல்லைங்க, தோட்டத்துல செவரேறி குளிச்சு போறதுதான் அவரோட வழக்கம். அப்படியா? நீங்க யாருங்க? நான் அவரோட பதிவிரதா. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஐயோ எங்க வீட்டுக்கார தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன், அவ்வளவு வெக்கம். ஒருவேளை பூம்புகார்ல பொண்ணு எடுத்திருப்பாரோ? இத பாருங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க. ஆனா நான் சொல்ற விஷயத்த மாத்திரம் கேட்டுக்குங்க. அடுத்த ஆம்பளைங்களோட பேசினாவே எங்க வீட்டுக்காரர் என்ன அடிப்பாரு. அதுக்கும் அடிப்பாரா? மோசமான ஆளுங்க உங்க புருஷன். இத பாருங்க, என்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன நாயா பேயா அலைய விட்டுட்டாருங்க. தயவு பண்ணி அவர் வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம்.
நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அவர் வந்த உடனே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துற சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. பைத்தியக்கார குடாக்கு, நான் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான். சார் சார், கணேசன் சார், கணேசன் சார் இருக்காருங்களா? யாருமா அது? சார், என் பேரு கோகிலா கோகுல கிருஷ்ணன். நான் ஒரு இளம் கதாசிரியை. கடன்கார கபோதின்னு ஒரு குறு நாவல் எழுதியிருக்கேன். அது உங்க மூலமா பிரசவம் ஆகணும்னு, பிரசுரம் ஆகணும்னு எனக்கு கொள்ள ஆசை. கொஞ்சம் வெளியே வரீங்களா? இதோ வந்துட்டேன். தாய்க்குளம் கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? எங்கே அந்த குயில் குரல்? குக்கு குக்கு. இங்க அந்த குயில் குரல். இப்ப எதுக்கு வந்த நீ? கடன் கொடுத்தவன் எதுக்கு வருவான்? பாக்கிய வசூல் பண்ணத்தான். பாக்கியா? யோ, பத்திரம் இல்ல, சாட்சி இல்ல, அப்புறம் எதுக்கு நான் பாக்கிய தரணும்? கணேஷ், இந்த மாதிரி தில்லு முள்ளு விவகாரம் வச்சுக்கிட்ட அப்புறம் உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி உன் பித்தவாட்டத்தை புட்டு புட்டு வச்சிருவேன். முண்ட கிளப்ப, நானும் நீ தானே பேசிட்டு இருக்கிற, அதுக்குள்ளார ஏன் பொண்டாட்டி இழுக்கிற? இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நாரதர் வேலை செஞ்ச ஒத்த பைசா என்கிட்ட வசூல் பண்ண முடியாது. அப்புறம் தெரியும் தெரியும் நாமம் போட்டுருவியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனி ஒண்ணு சொல்லட்டுமா? உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பிடிக்கலையா? நான் மட்டும் என்ன பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன்னா, ஒருத்தர் கொடுத்திருக்கிற, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தலான்னு வந்தேன். நீ எதுக்கால வந்துட்ட? விளங்குமா? இதா பார், இனிமேல் நீ ஏதாவது பணம் கிணம் கேட்கணும்னா நேரா வரவே கூடாது, போன்ல தான் பேசணும். நேரா வரமாட்டேன், போன்ல வருவேன். போட. சரி, வட. உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. வந்ததுக்கு இந்த 100 ரூபாய வச்சுக்க. வெரி நைஸ் ஆஃப் யூ. மே ஐ கம் இன் ப்ளீஸ்? ஹலோ ரம்யா, ப்ளீஸ் கம் இன். நீ வரும்போது கதவை தட்டிட்டு தான் வரணும். இல்ல, நீ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம். நமக்குள்ள இருக்கு ஃபார்மாலிட்டிஸ். கம் இன். வாங்க. தேங்க்யூ மேடம். சக்தி, இவங்க யாருன்னு தெரியுதா? நானே தான். உட்காருங்க. பாஸ், 1 மினிட். ஓகே. அன்னைக்கு போட்டோ எடுத்தவர் தானே? உட்காருங்க. கரெக்டா நான் வச்சிருக்கீங்களே சார். மேடம், நான் எடுத்த போட்டோ இன்னைக்கு அட்டப்படத்துல வந்திருக்கு சார். பாக்குறீங்களா? பாருங்களேன். பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. தேங்க் யூ டியர். அது மட்டும் இல்ல சார், இவங்களை பத்தி தான் தமிழ்நாடு பூரா ஒரே பேச்சு. யார் இந்த பண்டித்து குயின், யார் இந்த பண்டித்து குயின்? அப்படியே பியூட்டி குயின். பீட்டு குயின் அவன் மண்டைய போட்டு பிரிச்சுக்கிட்டு அலைறான். சொல்லேண்டா. ஆமா சார், இவ்வளவு எதுக்கு? இந்த அட்டப்படத்தை பார்த்ததுல இருந்து நக்மா, மீனா, ரம்பா இவங்க எல்லாம் சாப்பிடுறதே இல்லையா சார்? சார், ஒண்ணு சொல்லுங்க சார், அவங்க இருக்க அழகுக்கு மாடலிங் ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. லுக் மிஸ்டர், அவங்க எனக்கு மனைவியா வரப்போறவங்க. அவங்க மாடலிங் பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்க மட்டும் மாடலிங் பண்ணாங்கன்னா பணமா வந்து கொட்டும் சார். அந்த பணம் என்கிட்ட கோடி கோடியா இருக்கு. யூ பெட்டர் மேக் எ மூவ். அப்படின்னா கெட் அவுட். ஓ, கிளம்ப சொல்றீங்களா? அதானே பார்த்து ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டீங்களான்னு நினைச்சேன். ஓகே மேடம், சார் போ சொல்லிட்டாரு, நாங்க போறோம். போனோம்னு வருத்தப்படாங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே. சக்தி, நீங்க எவ்வளவு பெரிய ரைட்டர். உங்களோட எழுத்து திறமை எல்லாரும் பாராட்டுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மாதிரி மக்கள் என்னோட அழக பாராட்டினா அதுல உங்களுக்கு பெருமை இல்லையா? நிச்சயமா இல்ல. திறமையை காட்டி பேர் வாங்குறது தான் பெருமையை தவிர அழகை காட்டி பேர் வாங்குறது அசிங்கம்னு நினைக்கிறேன். கம் ஆன் சக்தி, இது கம்ப்யூட்டர் காலம். 21st செஞ்சுரிக்கு வாங்க. இன்னும் ஓல்டாவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரம்யா, ஒழுக்கத்துக்கு உட்பட்டு சிந்திக்கிறது பழசு, தரிகட்டு ஆடுறது தான் புதுசுன்னா நம்ம பழசாவே இருந்துடலாம். ப்ளீஸ் சக்தி, எனக்காக. ஐயா, இதுல என்னையா தப்பு? எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கவங்களா மாடலிங் பண்றாங்களா? மிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வீட்டையே கோவில் மாதிரி வச்சுக்கிறான், இன்னொருத்தன் கோவிலே சந்தையாக்கிறான். இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட ரசனையை பொறுத்த விஷயம். புரியுதா? உங்களுக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அப்புறம் இஷ்டம். பின்ன என்ன மேடம், சாரே உங்க இஷ்டம்டாரு, அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு பாயிண்ட தொட்டு விட்டாருன்னா அப்படியே பிடிச்சு போய்கிட்டே இருக்கணும். இல்ல மேடம், அப்ப நாங்க வரட்டுங்களா சார்? நாளைக்கு இருக்குது ஹாலிவுட் சான்ஸ். அடதான் எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். ரெடியாங் இருக்குது ஹாலிவுட் சான்ஸ். அடதான் எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். ரெடியாங் இருக்குது ஹாலிவுட்
ஹாலிவுட் டான்ஸ் அதுதான் எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் குயின் குயின் நான் பியூட்டி குயின் ஸ்டைல் ஸ்டைல் மடோனா ஸ்டைல் yeah chance chance இது really chance dance dance இது more than dance jolly jolly in the world is jolly happy happy in the world is happy yeah whoa 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 ready young இருக்குது ஹாலிவுட் டான்ஸ் அதுதான் எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் friends friends my dear friends don't think negative things yeah sing sing with a lovely voice love life with you a choice sing jolly jolly in the world is jolly happy happy in the world is happy sing along yo தாலி கட்ட நேரம் பார்த்து அந்த பொண்ணை தடுத்து இங்க கூட்டி வந்துட்டான். அந்த ப்ரொடியூசர் என்னடான்னா வேற ஹீரோனி போட்டுக்கிறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பாஸ் நம்ம இன்னொரு ப்ரொடியூசரை பார்த்து செட்டப் பண்ற வரைக்கும் நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க. ஏன் டின்னு கட்டிட்டு வாங்கல்ல. என்ன ஹலோ ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து அமுதம் பத்திரிகை எடிட்டர் கணேசன் பேசுறேன். ஜாக்கி இருக்காரா? யாருன்னு? ஐயோ அந்த கடங்கார கணேசன் பேசுறான்டா. பொள்ளாச்சி வந்தா கூட போன் பண்ற விட மாட்டேங்கிறான். All lines are busy. Please dial after some time. என்னடா இது? முதல்ல அலோனுது, அப்புறம் ஆன்லைன்ஸ் பிஸிங்குது. நான் மெட்ராஸ்ல இருந்து அமுதம் பத்திரிகை எடிட்டர் பேசுறேன் கணேசன். ஜாக்கி இருக்காரா? ஐயோ மறுபடியும் வந்தாடா பேசுறான். டேய் இவனை என்னடா பண்றது இவனை? பேசுங்க. கொஞ்சம் तो है लाइन बहुत बिजी है आप थोड़े दिन के ट्राई कीजिए क्या क्या? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும் என்னத்த சரி பாக்குறது? நானும் ஒவ்வொரு நம்பரா பார்த்து பார்த்து தான் போடுறேன். முதல்ல கரெக்டா அலோன்னா, அப்புறம் லைன்ஸ் பிஸினா, அப்புறம் கியா இப்ப நம்பரை சரி பார்க்கவுங்களா? ஒரே குழப்பமா இருக்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஐயோ மறுபடியும் பிள்ளை அடிக்கிறான். பேசுங்க. தைரியமா பேசுங்க. ஹலோ, உன் குரலை நீ என் காதுல கேட்கப்படாது. திஸ் போன் இஸ் டெம்பரரி டிஸ்கனெக்டட். தொலைஞ்சது சரிங்க. என்னண்ணே போன் எப்படி பண்ணிட்டீங்க? அவன் தலையை வெட்டி எரிஞ்சாச்சு. இது மிச்ச பாடி போய் புதைச்சிட்டு வந்துருவா. வணக்கம் சார். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க கல்யாணத்துக்கு நாள் வர முடியல. பரவாயில்ல. இவங்க தான் என் ஒய்ஃப் சாந்தி. வணக்கம்மா. அப்ப இவங்க சாரி சார், தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல இருக்கு. போயிட்டு வரேன் சார். ராமு, இந்த குப்பை எல்லாம் எடுத்து வெளியே போட சொல்லுங்க. வீட்ல இருந்த அக்கா போட்டோவெல்லாம் ஈஸியா தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க. உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அக்காவை உங்களால மறக்க முடியுமா? காயம் பட்ட வடுவே மறைய மாட்டேங்குது.
காதலோட வடு எந்த காலத்துல மறையும் நினைக்கிறீங்க? மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு சினிபில்ல உங்களை பத்தி தான் ஒரே பேச்சு எங்க பார்த்தாலும். அப்புறம் எந்த பத்திரிகையை பார்த்தாலும் உங்க அட்டப்படம் தான். நீங்க என்ன ஓவரா பாராட்டுறீங்க. ஐயா, நீங்க எனக்கு பெரிய வார்த்தையா சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயங்க, நீங்க கார்த்திக் சார் கூட ஹீரோயினா நடிக்க போறீங்க. உங்களை பிக்ஸ் பண்றதுக்காக நாளைக்கு பெரிய புடிச்சரிக்க வர்றாரு. கார்த்திகோட ஹீரோயினா? என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தாய கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்ன. வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுன்னா இப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மாக்கிட்டே உன் வேலையை காட்டியா நீ? என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த சத்தியமா? பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தலை அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி காமி. யாரையா வீட்டுக்குள்ள? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா. வெளியே வாங்க. அண்ணா, அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கலடா பண்ண நல்லா இல்ல சொல்லிட்டாமா. ஆமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்தா, என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன இழுச்சம்பலா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன பாத்துலாம். என்னம்மா? இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போறேன். ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திரமாயம்லாம் தெரியும். ஆனா நான் எடுத்து விட்டான்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போகலாம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓங்கார காளி ஆங்கார காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்க ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா. அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும். உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்கிலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுன்னு. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பொண்ணு எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவனுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரும் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம் எடுப்பானா? சொல்றா. இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே,
ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. இங்க எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு. எங்க? பாப்போம். கருகு இருக்கின்றன. ஒழுங்கா பாரா. ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்ல எங்க உத்து பாக்குறது? அண்ணே, எலும்புச்சம்பளம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா, அம்மா. யோ, பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா. எப்படி? ரொம்ப அழட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு. அங்க அப்படியே இருக்கு. என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. இந்த பையன் தொல்ல தாங்க முடியல. என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. அண்ணே, இளநீ கொடுங்கண்ணே. தரேன். இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கலாம் பாக்குற. 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன? டீ காப்பியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே. அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா. இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம்புறா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட சிலிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிலிப்பு ஆகவே. Yes. ஐயோ கடவுளே கடவுளே.
கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிட்டு. குப்புச்சாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல, நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பால் வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டமா கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம் அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பாட்டு மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்ன கிச்சுலி 7 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி. ஐயா, ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்ஸு, நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு. ஏ குப்சாமி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்பா. அப்படியா? ஆமா. அப்ப நீயே முதல்ல சொல்லு. இல்ல நீ சொல்லு. சரி, நானே சொல்றேன். எனக்கு ஒரு காதலி இருக்கா, பாத்திருக்கியா? காதலியா? நான் பாக்கலையே. பாக்கல? அவளை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கப்பா. அவ அழகுன்னா அழகு, அந்த அழகு பந்தர் அழகு. அவ நடந்தா அண்ணா, நடக்கலினா தங்க கிண்ணம். அவ பேசுனா கிளி, பேசலனா ஊமை. அவ ஆடுனா மயிலு, ஆடாட்டி குயிலு. அவ தொடர்ந்து டைட்டா டவுசர் போட்டான்னா ஊர்மிளா அவுட். அவ சிக்கன் ஜீன்ஸ் போட்டான்னா ஷில்பா செட்டி க்ளோஸ். நண்பா, சொல்லும் போதே வாயில எச்சு ஊறுதே. ஆமா, நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. சொல்றேன். அப்படி திரும்ப. எனக்கு ஒரு காதலி இருக்கா. சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பம்மிலா, மௌனத்துல மணிசியா கொயிலாலா, மயக்கிறது இல்ல சுனாவளி பந்துரு. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா? இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா, நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதான் குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? ஏன் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன ஒத்துவ பத்தியா? இல்ல, கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா? என்ன நண்பா, ஏன் ஆளை சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு. அந்த ரோஸ் கலரு ஏன் ஆளுப்பா? தம்பி, அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆள்றா. அது யாரு? டேய்,
நல்லது இல்ல உனக்கு. சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? ஏய், ஏய், ஏன்டா? ஏய், 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 ஏன்டா? ஏய், வேலையா? குப்பை மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். 3 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? ஐயா, அம்மா, ஐயோ. ஏய், லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ விலகிக்க. ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏய். ஊப்பா. ஐயா, ஐயா, ஐயா. விடுறலடா. ஏய். விடுங்கடா. ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய், ஒரு இளநில 2 ஸ்டாவா? இப்ப 2 இளநீ 2 ஸ்டா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போடா அந்த பக்கம். ஏய், நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டக்குள்ள இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. ஆமாடா. கை குடு, நீ போய்ட்டே இரு, நீ போய்ட்டே இரு. ஏய் அப்சாமி, இதோட நீ கல்தா. ஏன்டா இங்க வந்த? யாரா? ஐயோ, போய் தொலைடா. போய் தொலைடா போல. நண்பா, எவ்வளவு பேர் நீ? என்ன அவன மாதிரியே கத்துறான் அவனு? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா. அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல, காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமேன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. நண்பா. இந்த அப்படி நண்பா, ஆ? ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு. உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். என்னது ஆஸ்பத்திரியா? இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா? நண்பா இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா, அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல, பாதி பாட்டு கேட்டாச்சு. கேட்டாச்சா? பாதி பாட்டை கேட்டுதான் மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவாரு. சரி. வரட்டா? ஆமா. வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடன் தம்பி. கையில என்ன சோப்பு டப்பாவா? இல்ல பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மட்டன பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். என் தலையில மாட்டு. ஐயோ, இவன் கையில கொண்டு கொடுத்துட்டானே. மாமா, என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். எனக்கு நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். குடுடா. இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காதுல நல்லா வச்சுக்கோ. ஐயோ, நம்ம ஆளுகையில கொண்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே, ஆ? டீ எடுத்துக்கங்க. அதான். பொண்ணு தாயி வேணாம். நான் எங்க இருக்கேன்? ஐயா, எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிச்சாச்சு. சார், நான் தான் டாக்டர். நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன். அதுல மயக்கத்துல இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியமா? எனக்கா? ஆ. என்ன சொல்றீங்க அங்கிள்? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். பொண்ணு தாயி, படிய வர வரிசையா கட்டி விட்டாங்களே. பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, எங்க புறப்பட்ட பொண்ணு தாயி? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியல உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? ஐ டோன்ட் நோ. ஐயி டோனு நோவா?
என்ன நீ ஏய் நீ நானும் அன்னைக்கு மாறி மாறி உவா குட்டம்ல Who are you, man? என்ன Shit! Don't touch! என்ன மிரட்டுற பத்தியா அடி பாவி என்னையவா தள்ளி விடுற ஏன் பொண்ணு தாயே அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பா தாண்டமே ஞாபகம் இருக்கா இந்த பாரு ஞாபகப்படுத்துறேன் பார் பார் ஞாபகம் இல்ல இங்க பாரு இன்னொரு ஆரம் பாரு இங்க பாரு இங்க பாரு அடி எளவு மகள இதுமா நனவு இல்ல அடி சண்டாளி இந்த பாரு கொடுத்தாயி என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுலயும் உனக்கு நான் வரலன்னு வச்சுக்க நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதா ஐயோ எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே அடி பாவி உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே சரி வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான் பொண்ணு தாயா நீங்க யாரு பொண்ணு என்ன தெரியலையா நான் தான் அப்புசாமி நோ வைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன் ஐம் சாரி என்ன தெரியலையா இந்த டிக்கிலோனா கஞ்சஞ்சங்கா இந்த கப்ளிங்கி இதெல்லாம் ஞாபகம் இல்லையா இந்த பாரு மாத்திரை புடிச்சுக்கோ என் மூஞ்சி பாரு பொண்ணுதா எங்கிட்ட வண்டியா நீ எங்கடா இங்க வந்த நீ என்ன இங்க இருக்க? பாத்துக்க பொண்ணு தாயி என் கண்ணு அடி பாவி என்ன இந்த கொட்டு கொட்டுறா அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா ஐயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு என்ன பைத்தியம் தெரிஞ்சவன 2 பேர்ல ஒருத்தன் கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடக்காதுயா நடக்கிற விஷயத்தை சொல்லியா முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபம் சரி நீயே வச்சுக்க இவ்வளவு ரூபாய் கிடைச்சு இத பாருப்பா அவ ரேஞ்சே தனி ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன் நீ என்ன வைக்கிறவன் அதனால நீங்க என்ன பண்றீங்க உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க Uncle, ஏன் come inside the bus. ஐ வில் கம் வரட்டா Uncle, Yes? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா ஓ, பைத்தியமா? பாவம். கொடுங்களே. என்னை விட்டு போகாத பொண்ணு அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும்போது கண்களிரண்டே கவர்ந்து போனாலும்